Realme P3 இந்த போனோட ரிவ்யூக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அதனால உங்களை காக்க வைக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் இந்த போனை நான் வாங்கிட்டேன். இந்த போன்ல அப்படி என்ன நல்லா பண்ணிருக்காங்க, இல்ல ஏதாவது உள்குத்து உள்ள வச்சிருக்காங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள 100க்கு 3 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மத்தவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் கண்டிப்பா ஒர்த்தா இருக்குங்க. இப்போ ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இதோட பாக்ஸை பார்க்கும்போது அதே எல்லோ கலர் பாக்ஸ் தான். P3ன்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடுல இவங்களோட பிராண்டிங், பின்னாடி சார் வேல்யூ within the limitல தான் இருக்கு. இது வந்து 6GB 128GB வேரியன்ட். இந்த பாக்ஸ் ஒன்ஸ் ஓபன் பண்ணும்போது மேக் இட் ரியல்னு போட்டிருக்காங்க. அப்படி என்ன ரியலா இருக்குன்றத பார்த்தலாம். இத உள்ள பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரான கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த முறை இதோட குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவல் பின் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஓரமா வச்சோம்னா 45 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. இது இல்லாம டைப் சி டு டைப் ஏ கேபிளும் உங்களுக்கு உள்ளேயே வந்துரும். சரி, பாக்ஸ் ஐட்டம்லாம் தெளிவா கொடுத்திருக்காங்க. இந்த போனோட டிஸ்பிளேல அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்றத இப்ப பார்க்கலாம். இங்க உங்களுக்கு அதே 6.67 இன்ச்ல அமால்ட் டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்துருது. இதுல டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே பயங்கரமா நல்லா ஸ்மூத்தரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது இதோட பிரைட்னஸ் லெவல் வந்து இந்த பிரைசிங்ல நல்லாவே சிறப்பா கொடுத்திருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த போன்ல உங்களுக்கு 1500 ஹெர்ட்ஸ்க்கான டச் ரெஸ்பான்சிவ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இது கேம் விளையாடும் போதெல்லாம் நல்லாவே யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லாம உங்களுக்கு யூடியூப்ல ஒரு கான்டென்ட் வாட்ச் பண்ணும்போது 4K HDR 60 FPS சொல்லி உங்களால கான்டென்ட் வாட்ச் பண்ண முடியும். இதுல இதோட டிஸ்பிளே குவாலிட்டி அண்டர் 15,000 செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேனே சொல்லலாங்க. இங்க இருந்து இதோட பேட்டரி செக்ஷனுக்கு போக போறோம். இங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா இவங்க யூஸ் பண்ணிருக்க இந்த பேட்டரி டெக்னாலஜினால இதோட திக்னஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இங்க டைட்டன் பேட்டரின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும் சிலிக்கன் கார்பன் பேட்டரியோட இன்னொரு வெர்ஷன் தான் ரியல்மி யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க பேட்டரி சைஸ்ன்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி இந்த குட்டி போன்குள்ளேயே வந்துடும். இதோட பேட்டரி கெப்பாசிட்டிலாம் ஓகே. சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது 45 வாட்கான அடாப்டர் வச்சு நான் சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது 1 மணி நேரம் 28 நிமிஷத்துல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருச்சு. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லப்பா, பேட்டரி லைஃப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறீங்களா? இதை நான் ஐடியல் டைம்ல செக் பண்ணும்போதும் சரி, நிறைய அப்ளிகேஷனை வச்சு புஷ் பண்ணும்போதும் சரி, இதோட பேட்டரி லைஃப் தாறுமாறா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்க உங்களுக்கு 8.25 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கும். இதை நான் பாப்புலரான BGMI 90 FPSல வச்சுலாம் புஷ் பண்ணியிருந்தேன். இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த அளவுக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கிறது கண்டிப்பா பெஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, பேட்டரி நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது இதோட டிசைன். இங்க பார்க்கிறதுக்கு ஒரு யூனிக்கான டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. இந்த சில்வர் கலர் வேரியன்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது இல்லாம இன்னும் 2 டிஃபரெண்ட் கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இங்க சைட் பட்டன்ல இருக்கிற இந்த கலர் பார்க்கிறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் விட இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் இதுல கொடுத்திருக்க IP ரேட்டிங் தான். இங்க உங்களுக்கு IP69 ரேட்டிங் கிடைச்சிரும். அதனால தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா காப்பாத்திடலாம். ஆனா வேணும்னே போட்டு தண்ணி எல்லாம் விளையாடாதீங்க. ஏன்னா வாரண்டியில இது கிளைம் ஆகாது அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த போன்ல உங்களுக்கு பேக் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கா தான் கொடுத்திருக்காங்க. சைட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. இதுல ஓவராலா வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சிறப்பா பண்ணிருக்காங்க. திக்னஸும் கம்மியா தான் இருக்கு. இதுக்கு அடுத்தது இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த போன்ல உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆன்டுடோல இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர்னா இந்த போன்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லயும் சரி, தெர்மல் த்ராட்லிங்கோட ஸ்கோரும் சரி ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இதெல்லாம் தவிர்த்துட்டு இதோட ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது கேம் பிளே பண்ணும்போது மேஜரான ஹீட்டிங்லாம் இல்ல. கண்டிப்பா கையில தொடும்போது சுடும். ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா ஓவர் ஹீட்டிங் ஃபீல் கிடையாது. ஒரு 41, 42 அப்படின்றத டச் பண்ணிட்டு போகுது. இது இல்லாம இதோட கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ஐக்யூக்கு ஈக்குவலா இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல BGMI கூட டை அப் பண்ண பின்னாடி மாறி இருக்கு. இங்க உங்களுக்கு 90 FPSக்கான கேம் பிளே வந்து BGMIல கொடுத்திருக்காங்க. இதே நீங்க HDRல போறீங்கன்னா உங்களுக்கு 60 FPS சொல்லியமான சப்போர்ட் கிடைக்கும். CODலயும் உங்களுக்கு 90 FPSக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்து நார்மலா யூஸ் பண்றீங்கனாலும் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து பெருசா இல்ல. ரொம்பவே சிறப்பா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இங்க ஓவராலா இதோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறுன்னு சொல்லலாம். இங்க இருந்து இதோட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகும்போது ஒரு மிக்ஸ்டான ஃபீல இந்த போன் கொடுத்துச்சு. காரணம் என்னன்னா பின்னாடி உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் கிடையாது. செகண்டரி 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா இதோட போட்டோ குவாலிட்டி போன ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா இந்த செக்மெண்ட்ல இந்த போன்ல இருக்கிற கேமரா குவாலிட்டி பெஸ்ட் கிடையாது. அது என்னன்றதை யோசிச்சு வைங்க, அப்புறம் சொல்றேன். இங்க இதுல பிக்சர் எடுக்கும் போதே இதோட குவாலிட்டி, கலரு, டீடைல்ஸ் இதெல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. முக்கியமா இந்த டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓவராலா பேக் கேமரால குறைன்னு சொன்னோம்னா இதோட சட்டர் ஸ்பீட் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. அடுத்து இந்த ஃப்ரண்ட் கேமரா சைடு வரும்போது 16 மெகாபிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. பேக்ல இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல கிடையாது. ஃப்ரண்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, ஆனா பேக் அளவுக்கு இல்ல. இங்க ஓவராலா
இதோட நார்மல் பிக்சரும் சரி போர்ட்ரேட் பிக்சரும் சரி நல்லா இருந்தாலும் இதுல கலர் டோன்ல இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இதை தவிர்த்துட்டு வீடியோ சைட் போகும்போது பேக்ல உங்களுக்கு 4K 30 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா 1080p 60 FPS ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதோட ஃபுட்டேஜோட குவாலிட்டி இந்த பிரைசிங்க்கு டீசெண்டா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரால உங்களுக்கு 1080p 30 FPS சொல்லிமான சப்போர்ட் கிடைக்கும். இதுல குவாலிட்டி பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. அது இல்லாம அண்டர் வாட்டர்ல போட்டோகிராஃப் பண்றது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே போர்ட்ரேட் வீடியோல 720p வரலையும் உங்களால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேமரால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு பட்டுச்சு. சரி, இப்போ கேமரால இருந்து வேற என்ன சிறப்பா பண்ணிருக்காங்க இல்ல என்ன சொதப்பி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, இதோட ஸ்டோரேஜ் ஸ்பீட் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த முறை UFS 2.2க்கு மூவ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இதோட ஸ்பீக்கர்ஸ். இங்க 2 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதோட குவாலிட்டி இந்த பிரைசிங்க்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லணும். இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்டோட குவாலிட்டியும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப அக்யூரேட்டா வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம இங்க காலிங் குவாலிட்டி பத்தி பேசும்போது 9 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாப்ல உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் இருக்கு. இதோட ஓவரால் கால் குவாலிட்டியும் சரி நெட் ஸ்பீடும் சரி இந்த பிரைசிங்க்கு சிறப்பாகவே பண்ணிருக்காங்க. இது இல்லாம இதோட ஆண்டனா அரேலையும் ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா நெட்வொர்க் ரிசப்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி இதோட லே அவுட்லாம் மாறி இருக்கு. இதோட சேர்த்து 2 சிம் அப்படி இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போடுறதுக்கான ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். வைஃபைல 6க்கான சப்போர்ட் கிடைச்சிரும். ப்ளூடூத்ல 5.2க்கான சப்போர்ட்டும் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபைனலா இந்த போனோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது இந்த முறை ரியல்மில பயங்கரமான அப்கிரேட் தெரியுது. Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்துறாங்க. அது இல்லாம Realme OS 6.0 தான் இது ரன் ஆயிட்டு இருக்குது. இதுல உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாம உங்களுக்கு AI ஃபீச்சர்னு நிறையவே அள்ளி கொடுத்திருக்காங்க. சர்க்கிள் டு சர்ச், AI போட்டோ என்ஹான்சர், அது இல்லாம கிளியர் ஃபேஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. மத்தபடி இதோட ஆக்சுவலா எங்க இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குன்னா இதோட அனிமேஷன்ஸ்ல நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போதும் சரி, பவர் பட்டனை பிரஸ் பண்ணி ஹோம் ஸ்கிரீனுக்கு போகும்போதும் சரி நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அது இல்லாம வால்பேப்பர் ஸ்டைல்லையும் அனிமேஷன்ஸ்லையும் ஐகான்ஸ்லையும் நிறையவே ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. நோட்டிபிகேஷன் பாரை புல் பண்ணும்போதும் அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஐகான்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா படுது. மேபி இந்த போனை ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையான்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் வரும்போது 6GB 128GB வேரியன்ட் 15,000 ரூபாய்க்கு எல்லா கார்டு ஆஃபரும் போக கிடைக்குது. இதுல பாசிட்டிவ்னு பார்க்கும்போது IP69 ரேட்டிங், ஓவரால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்பிளே, கேமரான்னு ஓவராலா எல்லா ஏரியாலுமே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முக்கியமா இதோட பேட்டரி லைஃப் ரொம்பவே சிறப்பா கொடுத்திருக்காங்க. இங்க டவுன் சைடுன்னு பார்க்கும்போது UFS ஓட ஸ்டோரேஜ் ஸ்பீட் மட்டும் தான் இங்க ஒரு டவுன் சைடா ஃபீல் ஆகுது. மத்தபடி இது ஒரு கிரேட் ஆப்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா இந்த போன்ல எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ற குறையே இல்லையான்னு கேட்டா அந்த அளவுக்கு குறை இல்லைன்றதை இல்லைன்னு தான் சொல்லணும், இருக்குன்றதை இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஃபோன் எந்த ஒரு பெய்டு யூனிட்டும் கிடையாது. நான் கடைசி வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரலையும் வாங்கின 75 ஃபோனில் இதுவும் ஒன்று. அதனால மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்றதை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அடுத்து என்ன ரிவ்யூ வேணுன்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்குற வரைக்கும் பாய்.